அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கேஆர்பி ஃபுட். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நம் பஞ்சமி திதி அன்று, வளர்பிறை பஞ்சமி திதி அன்று நாம் இந்த வராகி அம்மனை நினைத்து வீட்டில் இந்த பூஜை முறைகள் நம் செய்வதன் மூலம் நமக்கு அனைத்து சௌபாக்கியம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பணம் தட்டுப்பாடு இன்றி வீட்டில் புழக்க நாம் இந்த பூஜை முறைகள் செய்தாலே போதும். அது எந்த பூஜை முறைகள் அப்படின்றத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவலை உங்களை முழுசாக வந்து அடையும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நாம் எந்த ஒரு பூஜை முறைகளும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் நாம் வணங்குவதன் மூலம் கண்டிப்பாக அது நமக்கு ரெட்டிப்பாகுன்றது உண்மைங்க. அந்த பூஜை முறைகள் தான் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகி அம்மனை நினைத்து நாம் வீட்டில் இந்த பூஜை முறைகள் நாம் செய்யலாம். என்ன பூஜை முறைகள், என்ன மாதிரி விளக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றுவதன் மூலம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் சகல சௌபாக்கியம் உண்டாகும். நம்ம எந்த ஒரு விஷயங்கள் நினைத்து இந்த விளக்கை நம்ம அன்றைக்கி நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக நம்ம பலன் ரெட்டிப்பாக உண்டாகுன்றது உண்மைங்க. ஏன்னா பஞ்சமி திதி அன்று நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் செய்தாலும் அது ரெட்டிப்பாகுன்றது ஒரு ஐதீகம். அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் ஒன்று வரும், தேய்பிறையில் ஒன்று வரும். அதில் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதின்றது நமக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று. அந்த நாளில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, இந்த வராகி அம்மனை நினைச்சு இந்த விளக்கு நம்ம வெள்ளிக்கிழமை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அப்படி நாங்கள் எல்லாரும் வெள்ளிக்கிழமை இந்த விளக்கு ஏற்ற முடியல, நாங்கள் வீட்டில் ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்றவங்க ஞாயிற்றுக்கிழமையிலும் ஏற்றலாம், செவ்வாய்க்கிழமையிலும் ஏற்றலாம். இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு எந்த நாளில் வேணால் நீங்கள் ஏற்றலாம் இந்த விளக்கை. ஆனால் இந்த எந்த நாளில் நீங்கள் ஏற்றுறீங்களோ அந்த நாள்லேருந்து நீங்கள் ஒரு 9 வாரம் நீங்கள் குறிப்பிட்டு அந்த நாள்லேயே நீங்கள் ஏற்றணும். அதாவது இந்த வாரம் பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமையில் வளர்பிறையில் வருவதனால இந்த நாள்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் அப்படின்றதுனால நீங்கள் 9 வாரம் இந்த விளக்கை நீங்கள் வீட்டில் ஏற்றுவதன் மூலம் உங்களுடைய அனைத்து எந்த ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் ஏற்றுறீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலனளிக்கும். நீங்கள் இந்த வீட்டிலேயே இந்த பூஜை முறைகளை செய்யலாம். வீட்டில் வராகி அம்மன் படம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, நல்லா சுத்தபத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த அம்பாளுக்கு நல்ல பூவால் நல்லா போட்டுவிடுங்க. ஏலக்காய் மாலை இருந்தால் கூட போட்டு விடுங்க, ரொம்ப சிறப்பான ஒன்று. அன்றைக்கி என்ன மாதிரி நம்ம பூஜை முறைகள் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அகல் விளக்கு புதுசாக வாங்கிக்கோங்க. அந்த அகல் விளக்கை நீங்கள் முதல் வாரம் முதல் விளக்கு, 2வது வாரம் 2 விளக்கு, 3வது வாரம் 3 விளக்கு அப்படின்ற மாதிரி 9 வாரத்தில் 9 விளக்கு நீங்கள் போட்டு முடிக்கணும். அதை வீட்லேயே நீங்கள் செய்யலாம். அம்பாளை பார்த்த போல், அதாவது வீட்டு பூஜை அறையை பார்த்தா போல் இந்த விளக்கு ஏற்றணும். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, புது மண் அகல் விளக்காக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதில் நீங்கள் நெய் தீபம் எடுத்துக்கோங்க. அந்த நெய் தீபத்தை முதல் வாரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த தீபத்தில் நெய் ஊற்றிட்டு அதில் சிறிது கல்கண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பஞ்சு திரியை நல்லா போட்டுட்டு நீங்கள் அதில் விளக்கு அம்பாளை பார்த்த மாதிரி முதல் விளக்கு ஏற்றணும். அப்போது முதல் விளக்கு ஏற்றும் போதும் நீங்கள் இது மாலை வேளையில் தான் இந்த பூஜை முறைகள் செய்யணும். அதாவது 6லேருந்து 7, 7லேருந்து 8, அதாவது 8லேருந்து 8:30க்குள்ளே இந்த பூஜை முறைகளை நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாம். மாலை வேளையில் செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. ஆனால் நீங்கள் சுத்தமாக இருந்து செஞ்சுக்கோங்க இந்த விளக்கு ஏற்றுறது. இந்த முதல் விளக்கு நான் சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி நெய் தீபம் போட்டு முதல் வாரம் இந்த விளக்கு கல்கண்டு போட்டு ஏற்றுங்க. அதே மாதிரி 2வது வாரம் அந்த மாதிரி 2 விளக்காக ஏற்றி கல்கண்டு போட்டு ஏற்றுங்க. என்னால் முடியலைங்க, எனக்கு ஒரு விளக்கு தான் ஏற்ற முடியும் அப்படின்னிங்கன்னா பரவாயில்லையே, ஒரு விளக்கே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எத்தனை வாரம், 3 வாரம் 5 வாரம்ட்டு முடிச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கு நெய்வேத்தியம் கண்டிப்பாக இருக்கணுங்க. நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளியான ஒரு இனிப்பு செய்யுங்க, இல்லையா ஒரு பால் கூட வச்சு கும்பிடுங்க, உலர்ந்த திராட்சை வச்சு கும்பிடுங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் இருக்கணும், பானகம். அதாவது பானகம் எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா கூட வெல்லத்தில் நல்லா கரைச்சிட்டு நல்லா ஏலக்காய் தட்டி போட்டு சாமியாண்ட வச்சுட்டு நீங்கள் அந்த பூஜை முறைகள்லாம் முடிச்சோடனே நீங்கள் அந்த பானகத்தை நீங்கள் குடிச்சிடணும். கண்டிப்பாக எந்த ஒரு பூஜை முறைகள் செய்தாலும் வெத்தலை இல்லாமல் செய்யக்கூடாது. 2 வெத்தலை பாக்கில் வாழைப்பழம் கண்டிப்பாக வச்சாதான் அந்த பூஜை முழுசாக இதுவாகுதுன்னு அர்த்தம், உங்களுக்கு அந்த நிறைவாகும் அர்த்தம்.
அந்த வெத்தலைப்பாக்குன்றது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஐதீகம். வெத்தலை என்றாலே வெற்றின்றது ஒரு ஐதீகம். அதனால் இந்த வெத்தலைப்பாக்கு இல்லாமல் நீங்கள் பூஜை முறைகள் செய்யாதீங்க. இந்த வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நான் சொன்னேன் இல்லையா, இந்த பானகம், இந்த உங்களால் முடிஞ்ச பால் கூட வச்சு நீங்கள் முழுந்த திராட்சை கூட வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கலாம். கும்பிட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு கோரிக்கையோ அதை வராகி அம்மனை நினச்சி நீங்கள் அந்த வராகி அம்மனிடம் அந்த கோரிக்கை இடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும். நான் இந்த வாரம் சொன்னேன் இல்லையா, முதல் 1 வாரம், 3 வாரம், 5 வாரம், 9 வாரம்ட்டு அந்த வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நிறைவேறும். அது இல்லாமல் வீட்டில் நல்லா பார்ப்பீங்க, நல்ல வைப்ரேஷன் இருக்கும். உங்களுக்கு கல்கண்டு போட்டு ஏற்றுவதால் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் உங்களை அடையும். அது இல்லாமல் வீட்டில் பணம் புழக்கம் அதிகரிக்கும். உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாமல் உங்களுக்கு செலவுக்கு வந்து சேரும். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களாக உங்களுக்கு இந்த நீங்கள் விளக்கு ஏற்றுவது மூலம் நல்ல உங்களுக்கு வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லா அடையும். வீட்டில் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே நிலச்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.